அண்மை செய்தி. திருவள்ளூர் மாவட்ட சுகாதார அலுவலக நுழைவாயில் திறந்து கிடந்த கழிவுநீர் கால்வாயில் விழுந்து கூலி தொழிலாளி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அண்மை செய்தியாக அது குறித்து நாம் பார்த்து வருகிறோம். பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படாத நிலையில் கூலி தொழிலாளி உயிரிழந்திருக்கிறார். அதிகாரிகளின் அலட்சியம் காரணமாக இந்த உயிரிழப்பு நிகழ்ந்ததாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பார்த்திபன். இப்ப அதிகாரிகளின் அலட்சியம் காரணமாக தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இது குறித்து ஏதாவது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா? கூடுதல் விவரங்கள் என்ன? பூர்ணிமா, திருவள்ளூர் மாவட்டத்தில் அதிகாரிகள் அலட்சியம் காரணமாக தற்போது ஒரு கூலி தொழிலாளி பரிதாபமாக உயிரிழந்திருப்பது பெரும் சோகத்தை அந்த குடும்பத்தினரிடையே ஏற்படுத்தியிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்ட சுகாதார அலுவலகம் நுழைவாயில் திறந்து கிடந்த இந்த கழிவுநீர் கால்வாயில் விழுந்துதான் கூலி தொழிலாளி பாபு என்பவர் தற்போது உயிரிழந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை அந்த பகுதியில் ஏற்படுத்தியிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட இந்த சுகாதார அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆபீஸ், இந்த ஹெல்த் அலுவலகத்துல தற்பொழுது கழிவுநீர் கால்வாய் நுழைவாயிலே கழிவுநீர் கால்வாய் ஒன்று திறந்து கிடந்திருக்கிறது. ஏற்கனவே அந்த நுழைவாயிலே கழிவுநீர் கால்வாய் திறந்து கிடப்பதாக பொதுமக்கள் தகவல் தெரிவித்தும் அதிகாரிகள் அதை சரி செய்யாமல் அலட்சியம் காட்டியதன் தற்போது குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. பாதுகாப்பு ஏற்பாடுகள் எதுவும் செய்யப்படாத நிலையில இன்று இந்த திறந்து கிடந்த இந்த கால்வாயில கூலி தொழிலாளி பாபு என்பவர் உயிரிழந்திருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த துயர சம்பவம் அந்த பகுதியில் பெரும் ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு சுகாதார அலுவலகம் பொதுமக்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு அலுவலகம். இந்த அலுவலகத்துல இது போன்ற ஒரு அலட்சியமாக நுழைவாயில திறந்து கிடந்த கால்வாய் ஏற்கனவே சரி செய்திருக்கலாம். ஏற்கனவே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. பிரதான சாலையில அமைந்திருக்கக்கூடிய இந்த திருவள்ளூர் மாவட்ட சுகாதார அலுவலகம், இந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இதுவரை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? தற்போது ஒருவர் உயிரிழந்த பிறகு அதை சரி செய்வதற்கு முன்னெடுக்கக்கூடிய அதிகாரிகள், ஆனால் உயிரிழப்பதற்கு ஏற்படுவதற்கு முன்பதாகவே இதை சரி செய்திருக்கலாம். ஆனால் அதிகாரிகளுடைய அலட்சியம் காரணமாகவே தற்போது பாபு என்பவர் உயிரிழந்திருக்கிறார். எனவே திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் இது நடவடிக்கை எடுக்குமா, உயிரிழந்தவர்களுக்கு உரிய தீர்வு எட்டப்படுமா என்ற ஒரு கேள்விக்குறி எழுந்திருக்கிறது. எனவே மாவட்ட ஆட்சியர், அரசு நிகழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் ஏன் இது போன்ற அதிகாரிகள் அலட்சியமாக செயல்பட்டவர் மீது நடவடிக்கை எடுக்க முன் வருவாரா என்ற ஒரு கேள்விக்குறி சமூக ஆர்வலர்கள் வைக்கிறார்கள். எனவே உயிரிழந்த பாபுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் பாதிக்கப்பட்டவர்கள் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையா இருக்கிறது. பூர்ணிமா, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பார்த்திபன்.